வாழ்த்துகிறேன். வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே இந்த நாளுயிரே, இயேசுவே இந்த நாளுயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பி உயிருள்ள தெய்வம் நீரே. உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பி உயிருள்ள தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே இந்த நாளுயிரே, இயேசுவே இந்த நாளுயிரே. எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீர் பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீர் பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே இந்த நாளுயிரே, இயேசுவே இந்த நாளுயிரே. வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ மன ஆசையும் வீணல்லவோ. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ மன ஆசையும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என்னருமே போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என்னருமே போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே இந்த நாளுயிரே, இயேசுவே இந்த நாளுயிரே. வேதம் சொல்லுது, அவர் அழைத்த அழைப்பும் அவர் கொடுத்த கிருபை வரங்களும் அது மாறாதவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. வெற்றி, ஆசீர்வாதம், செழிப்பு என்பது இன்றைக்கி கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே அதை ஏதோ ஒரு தவறான வார்த்தை மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, அந்த தெய்வீகமான அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்று இந்த உலகத்தில் வெற்றியாக வாழ்ந்து ஆண்டவராக இயேசுடைய நாமத்தை மேம்படுத்தும்படி தான் தேவன் நம்மளை ஒவ்வொருவரையும் ரட்சித்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசுவை நாம் ஆண்டவருடைய ஏற்றுக்கொண்டவனுடைய அந்த அர்த்தம் என்னென்னா, இந்த உலகத்தில் வெற்றி, ஆசீர்வாதம், செழிப்பு, சகலவிதமான நன்மைகளையும் பெற்று இந்த உலகத்தில் இயேசுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கையாய் சாட்சியாக வாழும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் அநேகர் ஏன் இப்படிப்பட்ட வெற்றியும் ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் அநேகர் விரும்பாமல் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு முக்கியமான பிரச்சனை என்னென்னா, இந்த வெற்றியும் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் அவங்க விரும்புகிறதே இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, அப்படிப்பட்ட வேத வசனத்தை எடுத்து அவங்க பிரசங்கம் பண்ண மாட்டுறாங்க, மக்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கறது இல்லை. அதனால தான் பாருங்கள், இன்றைக்கி மக்கள் பெரிய அளவில் பெந்தகோஸ்தையில் இருக்கக்கூடிய மக்கள் பெரிய அளவில் பாருங்கள்
செழிப்பு, ஆசீர்வாதம், வெற்றி வெளியில்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு கண்ணீரோடு பிரச்சனையோடு இருக்கிற ஒரு முக்கிய காரணம் அவர்கள் அப்படிப்பட்ட செய்தியை கேட்காமல் இருப்பது தான். அது குறிப்பாக கருப்பு கலரில் கண்ணாடி போட்டிருந்தால் எல்லாமே கருப்பாக தெரியும், சிவப்பு கலரில் கண்ணாடி போட்டிருந்தீங்கன்னா சிவப்பாக தெரியும், ப்ளூ கலரில் போட ப்ளூ கலராக தெரியும் இல்லையா? அதே போல் தான் அருமையானவர்களே, ஒவ்வொருவரும் இந்த விதத்தை ஒரு விதமாக பார்க்குறாங்க. ஆனால் நாம் எந்த விதமாக பார்க்குறோன்னா, ஆண்டவராய் இயேசு வெற்றியின் தேவன், செழிப்பின் தேவன், ஆசீர்வாதத்தின் தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆனால் இப்படிப்பட்ட வெற்றியும் ஆசீர்வாதத்தையும் ஜனங்கள் ஏன் அவர்கள் பெற்று அனுபவிக்கலை அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் அவர்கள் தேவ அன்பிலே நடந்து கொள்ளாதது தான் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம தேவ அன்பு ரொம்ப அற்புதமான ஒரு காரியமாக இருக்கிறது. பாருங்கள், இதை பற்றி நாம் பார்க்கும்போது ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம், 12ஆம் அதிகாரத்தில் 9 to 13 வசனங்கள் வரைக்கும் நாம் ஏற்கனவே பார்த்தோம். இன்றைக்கும் அதை பார்க்கலாம். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாக இருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பரிசுத்தமுடைய குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். பாருங்கள், இது வரைக்கும் நம்ம பார்த்து கொண்டு வந்துட்டோம். ஒரு தேவனுடைய அன்புள்ள பிள்ளை எப்படியா இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் வேத சொல்லுது, அந்த அதிகாரமே யாருக்கு எழுதப்பட்டிருக்க அதிகாரம் அப்படின்னா பாருங்கள், ஆண்டவராய் இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கென்று எழுதப்பட்ட ஒரு அதிகாரமாக இருக்கிறது. 1ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னாவே அப்படி இருக்க சகோதரரே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்போ சகோதரர்னா ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குன்னு தான் இந்த வேத வசனத்தை, இந்த அதிகாரத்தை எழுதுறதை நம்ம பார்க்குறோம். இந்த புத்தகத்தை ரோமர்கள் நிருபம் 16 அதிகாரங்களை கொண்டதாக இருக்கிறது. இந்த நிருபமே, இந்த நிருபம்னா என்னென்னா லெட்டர்னு அர்த்தம் ஆங்கிலத்தில், தமிழில் நிருபம் கடிதம். இதை ரோம மக்களுக்கு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். இப்போ எழுதும்போதும் இதை இன்றைக்கி நம்முடைய லாபத்துக்கென்று நமக்கு நன்மைக்காக இதை அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த அதிகாரங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா 16 அதிகாரங்களை கொண்டதாக ரோமர்கள் நிருபம் இருக்குது. இதில் முதல் 11 அதிகாரங்கள் தேவனுடைய அதாவது அன்பை பற்றியும் அவர் பாவம்னா என்ன, அந்த பாவத்துக்காக ஆண்டவராய் இயேசு என்ன செய்தார், அதற்காக பிதாவாக தேவன் எப்படியெல்லாம் அவர் அன்பு பாராட்டினார், அவருடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய கல்வாரி புண்ணியத்தினாலே அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு என்ன விதமான நன்மைகள் ஏற்பட்டிருக்கு, எப்படியெல்லாம் மீட்பு உண்டாயிருக்கிறது என்பதை முதல் 11 அதிகாரங்கள் சொல்லுது. அடுத்து பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் இருக்கக்கூடிய 5 அதிகாரங்கள் ஆண்டவராய் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் நாம் எப்படி இந்த உலகத்தில் அன்பாக நடக்க முடியும், நடக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. இதை நம்ம 2 பகுதியாக பார்க்குறோம். அப்போ இதில் நம்ம இந்த 2வது பகுதியை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். தேவனுடைய அன்பை பற்றி பார்த்தோம், தேவனுடைய அன்பை பற்றி பார்த்தோம். அது எப்படிப்பட்ட அன்பு, இன்றைக்கி உலக மக்கள்லாம் எப்படிப்பட்ட அன்பில் வாழ்கிறாங்க, அதெல்லாம் பார்க்குறோம். அதில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய இந்த நாம் எப்படி தேவனுடைய அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற அந்த பகுதியில் இன்றைக்கி நாம் 14ஆம் வசனம், 15ஆவது வசனம், 16ஆவது வசனம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் உங்களை துன்பப்படுத்துவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபிக்காதிருங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவங்க என்ன செய்யுங்க, நீங்கள் ஆசீர்வதியுங்கள். ஆண்டவராய் இயேசுவை பற்றி நம்ம பார்த்தோம். ஆண்டவராய் இயேசு அவரை கைது செய்த வந்த ஒரு போர்ச்சவன், மல்கூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர்ச்சவனை பேதுரு கத்தி எடுத்து வெட்டுறான். வெட்டும்போது காது அப்படியே வெட்டி துண்டா ஓடிடுச்சு. ஆண்டவராய் இயேசு உடனே அந்த காதை எடுத்து அவனை கொட்ட வைக்கிறார். ஏன்னா ஆண்டவராய் இயேசுவை கைது பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கான். ஆனாலும் ஆண்டவர் அவன் மீது அன்பு கூர்ந்து அவனுடைய காதை என்ன பண்ணாங்க, உடனே ஒட்ட வைத்து சோமாக்குறார். அது மட்டும் இல்லாமல் கடந்த வாரம் இன்னும் சில விஷயத்தில் பார்க்கும்போது ஸ்தேவான் என்ற ஒரு நபரை பற்றி பார்த்தோம். அவர் யாருன்னா அப்போஸ்தலர்களுக்கு உதவியாக இருந்த 7 பேரில் ஒருவர் தான் இந்த அப்போஸ்தலனாகிய இந்த பாருங்கள் ஸ்தேவான். இந்த ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ண முடிக்கும்போது அவரை கல்லை வச்சு அடித்து கல்லெறிந்தே அவங்க கொன்று போட்டுறாங்க. கடைசியாக அவர் மரிக்க போகும்போது சொல்கிறாரு, ஆண்டவரே இவர்கள் செய்கிறத மன்னிங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்னென்னா அந்த வசனம் சொல்லுது, உங்களை துன்பப்படுத்துவர்களை என்ன செய்யுங்க, ஆசீர்வதியுங்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஆண்டவராய் இயேசு மட்டும் இல்லாமல் அவருடைய சீஷர்கள் கூட அப்படிப்பட்ட
மக்களாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்குறோம். நாமும் பாருங்கள் இன்றைக்கி வந்து மற்றவர்களை அப்படி ஆசுரிக்கக்கூடியவர்களாய், துன்பப்படுத்துவர்கள் ஆசுரிக்கக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஆசுரிக்க வேண்டியதை அன்றி என்ன செய்யணும் கூடாதான், சபிக்காதிருக்க கடவன்றார். அப்போ வந்து ஆசுரிக்கத்தான் நம்ம செய்யணுமே தவிர ஒருவரை போய் சபிக்கணுன்ற அந்த ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம இருக்கக்கூடாது. சில நேரங்களில் வந்து பாருங்கள், அப்படிப்பட்ட சில இக்கட்டான நிலையில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மாட்டிக்கிறோம். சபிக்கிற மாதிரி சில காரியங்கள். அப்படிப்பட்ட இந்த காரியங்களை பார்க்கும்போது நாம் வேதத்தில் வந்து 14ஆம் வசனத்திலிருந்து, ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, உங்களை துன்பப்படுத்துவர்களை ஆசுரியுங்கள், ஆசுரிக்க வேண்டியதை அன்றி சபிக்காதிருங்கள் அப்படின்றார். அந்த முதல் வசனத்துக்கு நாம் வந்து 2 பகுதிகளாக தான் வந்து பிரிக்கணும். ஒன்று, முதல் பகுதி வந்து இந்த உலகத்தில் நம்ம வந்து 2 காரியங்களை செய்கிறோம். ஒன்று வந்து நாம் என்ன பண்ணுறோம், எப்படி நடந்து கொள்கிறோன்றது ஒன்று. ரெண்டாவது, நாம் மற்றவர்களிடம் எப்படி நடந்து கொள்கிறோம், நாம எப்படி நடந்து கொள்கிறோம். ரெண்டாவது, நாம் மற்றவர்களிடம் எப்படி நடந்து கொள்கிறோம். ஒன்று ஆக்ஷன், ரெண்டாவது ரியாக்ஷன். இந்த ஆக்ஷன்றதில் வந்து என்னென்னா, நம்ம எப்படி நடந்துக்கிறோம் பாருங்கன்னா, நம்ம கரெக்டாக நம்ம மாட்டுக்கு போகிறோம், வர்றோம், ஜெபம் பண்ணுறோம், வேதத்தை படிக்கிறோம், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வர்றோம், இப்படியெல்லாம் போயிட்டுருக்கோம். ஆனால் நம்முடைய ரியாக்ஷன் வச்சுங்க, அது எப்படின்னா, மற்றவர்களோடு கூட நம்முடைய பழக்க வழக்கங்கள், நாம் எப்படி அவர்களோட நடந்து கொள்கிறோம் அப்படின்றலாம் பாருங்கள் வந்து அதை நம்ம ரெண்டாவது பார்க்க முடியுது. இந்த ரியாக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லும்போது நமக்கு வந்து மற்றவங்க வந்து ஒருவேளை நமக்கு சில பிரச்சனையை கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, அந்த நேரத்தில் நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம், அது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா. ரெண்டாவது, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் கூட இந்த ரியாக்ஷனுக்கு இன்னும் கொஞ்சம் பார்க்க போனால், ஒருவர் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் போய் சேர்றாருன்னு வச்சுங்க. இன்றைக்கெல்லாம் அந்த எம்என்சி கம்பெனியெல்லாம் நிறையா வந்துருச்சு. போனீங்கன்னா நல்ல பெரிய சம்பளங்கள்லாம் படிச்சுட்டு போனால் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. அப்படிப்பட்ட கம்பெனியில் வந்து சில இன்டர்வியூ வைக்கிறாங்க. கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, ரிசியூம் கேட்குறாங்க, பார்த்துட்டு கூப்பிட்டு இன்டர்வியூ வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க, அந்த இன்டர்வியூ வச்ச பிறகு அவங்க எல்லாத்துலேயும் சரியாயிட்டான்னு வச்சுங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு இன்னும் ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்குன்றாங்க. அது என்ன டெஸ்ட்டுன்னு சொன்னால், இன்டர்பர்சனல் ரியாக்ஷன் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கான். அது என்னங்க அந்த இன்டர்பர்சனல் ரியாக்ஷன் அப்படின்னா, நாம் நம்மோடு கூட வேலை செய்கிற மக்களோடு கூட எப்படி பழகுகிறோம், எப்படி வந்து நாம் நடந்து கொள்கிறோம் அப்படின்றத பற்றி அதை வந்து அவங்க ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. ஒருத்தர் போய் வேலைக்கு செய்கிறாங்க, ஒரு 100 பேர் வேலை செய்கிறாங்க, இல்லை ஒரு 1000 பேர் வேலை செய்கிறாங்கன்னா, அவங்கள்ட்ட எப்படி இவங்க நடந்துக்கிறாங்க, இவங்களுடைய உறவு எப்படி இருக்குது, நல்லா அன்பாக நடந்துக்கிறாங்களா, இல்லை எதை சொன்னாலும் முறைக்கிறாங்களா, இல்லை கோவப்படுறாங்களா, இப்படியெல்லாம் கூட பாருங்கள். இப்போ என்ன பண்ணிட்டாங்களாம் பாருங்கள், பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து இந்த மாதிரி சில டெஸ்ட்டு வைக்கிறாங்களாம். இன்டர்பர்சனல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட்டே கொடுக்குறாங்க. அதில் என்னென்னா, மற்றவர்களோடு இவர்கள் எப்படி பழகுறாங்க, எப்படி இவங்க நடந்துக்கிறாங்க என்பது. அப்போ இது தனிப்பட்டவர்களில் வந்து பாருங்கள், நம்ம வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுறோம், நம்ம எப்படி வந்து நடந்து கொள்கிறோம் என்பதை குறித்து இந்த வேதத்தில் வந்து பாருங்கள் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். நம்ம அந்த உலக மக்களோடும், குறிப்பாக நம்ம ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளோடும், குடும்பத்திலையும் உலக மக்கள்கிட்டையும் நம்ம எல்லாம் எங்கெங்கெல்லாம் போய் இருக்கிறோமோ அந்த இடங்கள்லாம் வந்து நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் இல்லையா. ஒருத்தர் சொன்னார், நம்ம கையில் வந்து ஒரு பைபிள் இருக்குது, இந்த பைபிள் எடுத்துகிட்டு நம்ம சர்ச்சுக்கு போயிட்டுருக்கோம். ஆனால் நம்மளை பார்க்குறது இந்த 2 கண்களை வைத்து வேதத்தை படிக்கிறோம். ஆனால் நம்மளை பார்க்கும்போது 2000 கண்கள் பார்க்குது. நாம் வேதத்தை படிக்கிறோம், ஆனால் நம்மளை அந்த உலக மக்கள் படிக்கிறாங்களாம். அப்படின்னா என்னென்னா, நான் வேதத்தை படிச்சுட்டு நம்ம ஆண்டோடைய வார்த்தையின்படி நடக்கிறோம், ஆனால் மற்ற மக்கள் இருக்காங்களே அவங்க வேதத்தை படிக்கிறது கிடையாது, நம்மளை படிக்கிறாங்களாம். அப்போ என்னென்னா, நாம் எப்படி மற்றவர்களோடு நடந்து கொள்கிறோம் என்பது இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. சரி, இப்படி இருக்கும்போது பாருங்கள், இதை பற்றி 14ஆம் வசனத்தில் பார்க்குறோம். நம்மை துன்பப்படுத்துவர்களை என்ன செய்யணுமா, உங்களை துன்பப்படுத்துவர்களை ஆசீர்வதிங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி என்ன செய்யுங்க, சபிக்காதிருங்கள். நிறைய நேரங்களில் பாருங்கள், ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு பெரிய சோதனை என்னென்னா, யாராவது தொந்தரவு கொடுத்தா இயேசு நாமத்தில் உன்னை சபிக்கிறப்போ பிசாசே அப்படின்னு சொல்கிறலாம் உண்டு. நிறைய ஆட்கள் பாருங்கள், வீடுகளில் சில நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ குடும்பங்கள் அப்படி சண்டையெல்லாம் நடக்கும், வசன சண்டை. அது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரில. என்ன பண்ணுவாங்கன்னா பாருங்கள், வீட்டுக்குள்ளே கணவன் மனைவி ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கும், இவங்க உடனே சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு வசனத்தை சொல்லுவாங்க. வசனத்தில் போட்டிருக்குல்ல, உன் மனைவியை அன்பாக நேசிக்கணும் போட்டிருக்குல்ல அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவாங்க. உடனே பதிலுக்கு அவர் சொல்லுவார், உன் புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சுன்னு அவர் பவுல் எழுதியிருக்காரா இல்லையா அப்படின்னு அவர் சொல்லுவார். இப்படி வந்து நிறைய நேரங்களில் குடும்பங்களில், ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள்லேயே வசனத்தின் மூலமாக சில சண்டைகள் நடக்கிறலாம் கூட நம்ம பார்க்க முடியும் இந்த நாட்களில். இப்படிலாம் நடக்குது. ஆனால்
நாம் எப்படி வந்து மற்றவங்கள்ட்ட வந்து நம்ம ரியாக்ட் பண்ணுறோம் என்பதுதான் பாருங்கள் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இதை எப்படி வந்து நம்ம வந்து ட்ரீட் பண்ணுறோம், அதாவது வந்து நம்மளை துன்பப்படுத்துகிற மக்கள்கிட்ட வந்து நாம் எப்படி அவங்கள்ட்ட வந்து நடந்து கொள்கிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியம். அதற்கு ஆதாரமாக ஒரு பகுதிக்கு நம்ம போகிறோம். என்னென்னா, ஆசீர்வதிக்க வேண்டுமே தவிர அந்த ஆசீர்வதிக்கக்கூடியது வந்து ஒரு நல்ல காரியமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபிக்க கூடாது என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலை வேதத்தில் அப்படிப்பட்ட மனுஷர்களுக்கு யாராவது வந்திருக்கா? கண்டிப்பாக வராமல் இல்லை. வேதம் ஏன்னா இன்றைக்கி வந்து மற்ற மனுஷங்களை நம்ம பார்க்குறத விட வேதத்துக்கு போனோம். வேதத்தில் வந்து இப்படி துன்பப்படுத்துகிறவங்களுக்கு வந்து விரோதமாக அப்படிப்பட்ட மனுஷர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், தேவனுடைய மனுஷர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை வந்து நான் வேதத்தில் பார்க்க வேண்டும். எடுப்போம், ஒரு பகுதி போவோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துக்கு போகலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் எடுங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேருந்து நான் கொஞ்சம் 2-3 வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியுள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அல்ல இப்படி வந்து ஆபிரகாமை தேவன் வந்து 78 வயசில் இவனை சந்தித்து இவனை அந்த தேசத்தை வந்து கூட்டு வர்றார். இவனை காமிக்கிறார் ஆண்டவர். ஒரு தேசத்துக்கு, நான் சொல்கிற தேசத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. இவனும் அப்படியே என்ன பண்ணுறான், அவனும் அவன் மனைவியும் அவன் கூட லோத்துன்ற ஒரு ஆளையும் கூட்டிகிட்டு அப்படியே வர்றான். வந்துட்டு இருக்கும் போதே ஒரு குறிப்பிட்ட அந்த பகுதிகளுக்கு வர்றான். வரும்போது அவன் சரியாக அந்த இடத்துக்கு வரான். பாருங்க, 7ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். கர்த்தர் சொல்கிறாரு, உன் சந்ததியாருக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன்னு சொல்லி கானான் தேசத்துக்கு வர்றான். கிட்டத்தட்ட ஒரு நடந்தே வர்றான். நான் நினைக்கிறேன் ஒரு 400-500 மைல் நடந்து வந்திருப்பான். அப்படி வந்தது அந்த தேசத்தை சொல்கிறேன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். இவன் அப்படியே உடனே அங்கேருந்து திரும்ப பிரயாணப்பட்டு போயிட்டே இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு இடத்துக்கு வர்றான். பாருங்கள் எங்கே வர்றான்னா, அதன் பின்பு ஆபிரகாம் வந்து 9ஆம் வசனம், அதன் பின்பு ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். அது தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாக இருந்தபடியா ஆபிரகாம் எகிப்து தேசத்துக்கு தங்கும்படி அவ்விடத்திற்கு போனான். இன்னொரு இடத்துக்கு போகிறான். அங்கே கொஞ்சம் பஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. இவன் உடனே என்ன செய்கிறான்னா, நேராக வந்து எகிப்து தேசத்துக்கு போகிறான். எகிப்துக்கு போகிறான்னா எகிப்தில் போய் அங்கே போய் தான் குடியிருக்கணும். போயிட்டு இருக்கிறான். அந்த தேசத்துக்கு பஞ்சம் அங்கே வந்து போகும்போது உடனே எகிப்து தேசத்துக்கு போகிறான். அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவியாகிய சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். அவனே சொல்கிறான். அவன் மனைவியை பார்த்து என்ன சொல்கிறான்னா, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்பதை நான் அறிவேன். வயசு எவ்வளவு தெரியுமா அவனுக்கு? அவருக்கு 78, அந்த அம்மாவுக்கு 68. 68 வயசில் அந்த அம்மா வந்து ரொம்ப அழகாக இருக்கிறாங்கன்னு இவர் சொல்கிறார். சரி, இப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது அடுத்த பகுதிக்கு நம்ம போகலாம். எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோட வைப்பார்கள். எகிப்து மக்கள் தரக்கூடிய ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, ஒரு அழகான பெண் இருக்குது, அல்ல ஏதோ சில பொருட்கள் இருக்குன்னா அந்த ஆளை வெட்டி போட்டுட்டு அவன் இருக்கிறது இவங்க எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு கொடூரமான மக்கள் இந்த எகிப்து மக்கள். அது மட்டும் இல்லாமல் இவன் இன்னொன்று சொல்கிறான், நீ அழகாக இருக்கிறதுனால என்னையை வெட்டி போட்டுட்டு உன்னை எடுத்துக்குவாங்க, உன்னை உயிரோட வச்சு உன்னை எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான். உன்னை அவர்கள் மனைவியாக்கி கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ சொன்ன உடனே சொல்லி பாருங்கள், ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும் பிடிக்கும், உன்னாலே நான் உயிர் பிழைக்கும் பிடிக்கும், நீ உன்னை என் சகோதரி என்று சொல், உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். இப்போ சொல்கிறான், நீ வந்து போகும்போது நீ உன்னை என் சகோதரி என்று சொல் அப்படின்னு சொல்லிட்டான். அண்ணன் சொல்லணும். நீங்கள் எப்போ பார்த்தாலும் என்னை எப்படி கூப்பிடணும்? அண்ணன் தான் கூப்பிடணும். எங்கேயா பார்த்தா நீ அண்ணன் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிச்சான். சொன்ன உடனே இந்த அம்மாவும் அந்த மாதிரி அவங்க கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலை. ஏன்னா ஆபிரகாம் வந்து ஒரு பெரிய ஒரு கூட்டமான ஆள் கிடையாது. ஒரு சிங்கிள் மேனாக வர்றான். ஒரு குடும்பத்தை சார்ந்தவன். நீங்கள் பாருங்கள், ஒரு ஊரில் போய் வேறு ஊரில் இருந்து ஒருத்தர் வர்றாரு, வந்து ஒரு ஊரில் வந்து குடியிருக்க வர்றாருன்னா அந்த ஒரு குடும்பத்துக்காரங்களை என்ன பண்ணுவாங்களா, எல்லாருமே கொஞ்சம் சாதாரணமாக பார்ப்பாங்க இல்லையா? ஏன்னா அவருக்கு யாரும் பெருசாக இல்லை அப்படின்னால. அப்போ உடனே இவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள், ஆபிரகாம் என்ன சொல்கிறான்னா, உன்னை என்னுடைய சகோதரின்னு நீ சொல்லிடணும், அண்ணன் தான் நீ கூப்பிடணும் அப்படின்னு சொல்லியாச்சு.
சொன்ன உடனே இந்த அம்மாவும் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ சொன்ன உடனே பாருங்கள், இப்போ 16 வசந்துவாங்க. அவள் நிமித்தம் அவன், அதுக்கு முன்னாலேயே நான் 15, பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்போ அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். நல்ல கவனிங்களே, அதாவது அந்த ஸ்திரீ அந்த அம்மா இருக்காங்களே, வயசான அம்மா தான். ஆனால் அந்த மக்களுக்கு வந்து அவங்க எப்படி இருக்கிறாங்க, ஒரு அழகான பெண்ணாக தெரியுறாங்க. உடனே இவங்களை என்ன பண்ணுறாங்க, பார்வோன்ட்ட போய் ரொம்ப புகழ்கிறாங்க, இந்த அம்மா ரொம்ப அழகான அம்மா அப்படின்னோடனே அவன் என்ன பண்ணுறான், நீ உடனே இந்த அம்மா இங்கே கொண்டு வா, அரண்மனை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டான். ஏன்னா ஆபிரகாம் வந்து ஏற்கனவே உயிருக்கு பயந்து போய் அவன் இருக்கிறான், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறான். இப்போ உடனே இவன் போயிட்டு உன்னை அவளை கொண்டு போகிறாங்க. கொண்டு போகும்போது பார்வோனுடைய வந்து பிரபுக்கள் வருங்க சொல்கிறாங்க, அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயபாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டங்களும் கிடைத்தன. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளி நிமித்தம் பாருங்க வந்து என்னன்னா, எல்லா பொருட்களையும் வந்து முதல்ல என்ன பண்ணுறான், ஆபிரகாமுக்கு வந்து கொடுக்குறான். யார்? எகிப்து ராஜா வந்து பொண்ணு வெள்ளி ஆடு மாடு கழுதை குதிரை எல்லாம் வேலைக்காரி எல்லாம் கொடுக்குறான். ஏன்னா இவளுடைய தங்கச்சி இல்லையா, ஒரு திருமணத்தை ஒருத்தர் பண்ணுறாருன்னா அந்த பெண்ணை கட்டக்கூடிய அந்த பெண் வீட்டாருக்கு இவங்க கொடுக்கணும். அது மாதிரி வேதத்தில் நிறையா நீங்கள் பார்க்கலாம், இங்கே மட்டும் இல்லை, நிறையா வந்து யாக்கோப்பு கூட அது மாதிரி செய்கிறாரு. ஒரு மனைவியை கட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட 20 வருஷம் வேலை செய்கிறார் மனுஷன். பார்த்தீங்களா, அங்கே யாக்கோப்பு பாருங்கள், யாக்கோப்பு வந்து அங்கே லேயால் ராகேல்னு சொல்லி 2 மனைவிகளை திருமணம் செய்கிறாரு. ஒரு மனைவிக்கு ஒரு முறை ஒரு 7 வருஷம் ஆடு மேய்ச்சிருக்காரு. 7 14 வருஷம் ஆடு மேய்ச்சதுனால தான் அவங்க மாமனார் பொண்ணு கொடுத்துருக்கிறாரு. அந்த மாதிரிலாம் இன்றைக்கி நம்ம ஆளுகளை மேய்க்க விட்டால் அவ்வளோதான், போச்சு பயந்து ஓடிய போயிடுவான், பொண்ணே வேணான்ட்டு இல்லையா உங்களுக்கு. இப்போ இது சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அடுத்தாலும் பூஞ்சாதியாக இருந்தாலும் வந்து இவன் தான் அண்ணன் சொல்லிட்டு அங்கே வந்து எகிப்தோட ராஜா என்ன பண்ணுறான், இப்போ மச்சானுக்கு என்ன கொடுக்குறாரு, நிறைய ஆடு மாடு கழுதை குதிரை பொண்ணு வெள்ளி ஒட்டகம் வேலைக்காரி எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சா இவன் வாங்கிட்டு பாருங்க. இவன் ஏற்கனவே இது வாங்குறக்காக இப்படி செய்யலை. இவனுக்கு என்ன பிரச்சனைனா உயிருக்கு பயம். ஏன்னா இவன் அழகாக இருக்கா, இவன் நிமித்தம் நம்மளை வெட்டி போட்டுருவானே, ராஜாட்ட போய் நம்மளால் எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி இவன் பயந்து போய் இப்படி இருக்கிறான். ஒன்றும் பேச முடியல, ஒன்றும் செய்ய முடியல. இப்படிப்பட்ட வேலையில் வந்து நல்ல கவனிங்க, நான் எதுக்கு இந்த சம்பவத்தை எடுத்திருக்கேன்னா, அதாவது உங்களை ஆசிரியக்கிறவர்களை என்ன செய்யுங்க, உங்களை சபிக்கிறவர்களை ஆசிரியிக்க வேண்டியதை அன்றி சபிக்காதீர்கள். ஆசிரியக்கல உங்களை சபிக்கிறவங்களை. ஏன்னா இப்போ பாருங்க, உனக்கு என்ன நடந்துட்டுன்னா, ஒரு பெரிய இக்கட்டான பிரச்சனை நிறைந்த ஒரு நேரத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா இவனுடைய மனைவியை வந்து அந்த ராஜாவை எடுத்துகிட்டு கொண்டு போனோன்னே இவன் போய் அந்த ராஜாவுக்கு விரோதமாக எந்த ஒரு ஜெபத்தையும் இவன் பண்ணவில்லை என்பதை நீங்கள் வேதத்தில் பார்க்கலாம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணலை, அவனை சபிக்கலை, அவனை திட்டலை, எந்த ஒரு காரியமும் அவன் செய்யலை, ஒன்றுமே செய்யலை, அவன் பாட்டுக்கு இருக்கிறான். அப்போ அப்படி அவன் இருக்கிறது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை என்ன நான் ஏன் சரியா நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, பாருங்கள், அவர் சொல்கிறாரு, இப்போ 1க்கு வாங்க, 12:1 பார்த்தீங்கன்னா, அவன் 12:1 கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உன்னை காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போகும். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். அவன் என்ன நம்புனான்னா, உனக்கு ஆதரவாக உன்னை ஆசீர்வதிக்க கூடிய மக்களாக இருந்தால் அவர்கள் உன்னிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உன்னை ஒருவேளை யாராவது சபிச்சா அவங்கள நீ சபிக்க வேணாம், நானே சபிச்சிருவேன்றார் அவர். அவன் இதை தான் நம்புகிறான், இதை விசுவாசிக்கிறான். இந்த மாதிரி ஆனால் கூட பரவாயில்ல, என் ஆண்டவர் கண்டிப்பாக இந்த விஷயத்தை பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வார்த்தை கூட அவனுக்கு அந்த எகிப்து ராஜாவுக்கு விரோதமாக ஒரு வார்த்தை பேசலைங்க, சபிக்கலை, அவனை திட்டலை, அவனை எதுவுமே பண்ணல. நம்ம ஊரில் பாருங்கள், ஒரு சின்ன காரியம் தான் உடனே ஆண்டவரே இயேசுவன் நாமத்தில் அவன் ஒளிஞ்சு போட்டோம், அப்படி போட்டும் இப்படி போட்டும் திட்டி சபிச்சு ஒன்றுலாம் நம்ம பேசணும். ஆனால் ஆபிரகாம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஏன் பேசலைங்க அப்படின்னா, தேவன் என்னை அழைத்த தேவன் இருக்கிறார், அவர் சொல்லியிருக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன்னு அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ எனக்கு விரோதமாக அவன் தொந்தரவு கொடுக்குறான்னா நான் போய் அவனுக்கு தொந்தரவு கொடுக்குறது நியாயம் இல்லை, என்னுடைய ஆண்டவர் அதை பார்த்து கொள்வார் அப்படின்னு ஆண்டோடைய கையில் வந்ததை விட்டுட்டான். அப்போ விட்ட உடனே அங்கே என்ன செய்யுது, அங்கே என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ நல்ல கவனிங்களேன், பாருங்க, ஆபிரகாமுடைய 14 ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாரா நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். நல்ல கவனிங்களேன், என்ன போட்டிருக்குங்க,
ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளி நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டார் அனைவரையும் மகா வாதைகளால் என்ன பண்ணானா வாதித்தார். வாதை கிடையாது, வாதைகளால். நிறைய வியாதி, ஒருத்தருக்கும் ஒரு வியாதி வந்துருச்சு போல. வியாதி வந்து எல்லா பயிலும் படுத்தபடியாக கிடக்கிறான். எல்லாரும் படுத்தபடியாக கிடக்கிறான். நல்லா கவனிக்கினேன். அப்போ அப்படி கிடந்த உடனே எகிப்து ராஜா வந்து கொஞ்சம் யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, எப்படி இந்த மாதிரி வியாதி வந்துச்சு, இவ்வளோ நாள் இந்த வியாதி வரலையே, இவ்வளோ பிரச்சனை வரலையே, ஏன் வந்துச்சுன்னு சொன்னோன்னே சில ஆட்கள் என்ன சொல்கிறான், ஐயா அந்த ஒரு அம்மாவை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தீங்கல்ல, அந்த அம்மா வந்ததுனால தாங்க இந்த மாதிரி பிரச்சனைன்றான். சில ஆள்கள் சொல்லுவான் பாருங்க, இந்த பொண்ணு வந்ததுனால தாங்க அப்படி பிரச்சனை. பொண்ணெல்லாம் கிடையாது, பிரச்சனை அவன் தான். சில ஆள்லாம் பார்த்துருக்கீங்களா, சொல்லுவான் பாருங்க, ஜோசியக்காரன் அவன்லாம் பாருங்க சொல்கிறது, இந்த பொண்ணு வந்ததுனால தாங்க அவ்வளோ பிரச்சனை. இவரை கல்யாணம் முடிஞ்ச பிரச்சனைலாம் எங்கன்னா இவன் மேலே எந்த பிரச்சனையுமே இருக்காது. எல்லா பிரச்சனையும் பொண்ணு மேலே, ஆணு மேலே, அவன் மேலே, இவன் மேலே போட்டுட்டு இவன் மட்டும் நம்ம யோக்கியமாக நின்றுக்கின்றமா யோசிக்கிறது. நல்லா கவனிங்க. இங்கே பார்வோன் என்ன பண்ணுறான், அங்கே இருக்கக்கூடிய ஆள்கிட்ட கேட்டிருப்பான். ஏன்னா பார்வோன் அரசாங்கம், அந்த எகிப்து அரசாங்கமே நிறைய மந்திரவாதிகளுடைய அரசாங்கம். அது சாதாரண அரசாங்கம் கிடையாது. நிறைய மந்திரவாதிகள், நிறைய பில்லி சூனியக்காரன், ஏகப்பட்ட பேர் இருக்கிறான். ஏன்னா மோசையுடைய காலத்தில் மோசை ஒரு பாம்பை விட்டால் இவன் எல்லா பேரும் பாம்பு செய்கிறான், பாம்பை விடுறான், கீழே போட்டான். அந்த அளவுக்கு மந்திரவாதிகள் நிறைந்த ஒரு தேசம் தான் அந்த எகிப்து தேசம். அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, கண்டிப்பாக எகிப்து ராஜா அங்கே இருக்கக்கூடிய ஆள்கிட்ட கன்சல்ட் பண்ணியிருப்பான். ஒரு மாதிரி ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கும். என்னப்பா பிரச்சனை, ஏன் இவ்வளோ வியாதி, என்னன்னு பாரு, கண்டுபிடி. நான் நினைக்கிறேன் 2 பேர் மந்திரவாதம் மாட்டேன்னு கூட சொல்லியிருந்திருப்பான். அவன் சொல்லியிருப்பான், கரெக்டாக ஒருத்தன் கண்டுபிடிச்சி சொல்லிட்டான். என்னன்னா, அந்த அம்மா எப்போ வந்துச்சு அப்போ தாங்க பிரச்சனை. ஏன்னா அப்போ தான் அவன் யோசிக்கிறான், இந்த அம்மா யார் மூளை பாரு, உண்மையாகவே இந்த ஆளோட தங்கச்சி என்னன்னு மூளை பாட்டு வாப்போ அப்படின்னா விஷயம் புரியுது. உண்மையாகவே தங்கச்சி இல்லை, யார், அது வந்து ஆபிரகாமுடைய மனைவின்னு சொல்ல கண்டுபிடிச்சிட்டான். பாருங்க, அவனே சொல்கிறான் பாருங்க. இப்போ என்ன சொல்கிறான் பார்ப்போம். 18ஆம் வசனம். அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய், இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமற் போனது என்ன. நல்லா கவனிங்களேன். இவன் மனைவின்னு சொல்லி தானே இவன் தலையை வெட்டியிருப்பான். கேட்பான் அவன். ஏன்னா இந்த அம்மா வந்து அழகாக இருக்குது, இந்த அம்மா வேணும்னு சொல்லி இவன் நினைக்கிறான். ஆனால் இவன் என்ன சொல்கிறான், நீ உன் மனைவின்னு ஏன் சொல்லலை. இவன் அவ்வளோ ஒன்றும் பெரிய நீதிமான் கிடையாது. எகிப்து ராஜா இருக்கானே அவ்வளோ நீதி உள்ளவனா, வியாதி வந்ததுனால ஓடியாடுறான்ப்பா. பாருங்க. அப்போ அங்கே என்ன நடக்குது, அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ ஏன் இப்படி செய்தாய், இவள் உன் மனைவி என்று நீ அறிவியாமல் போனது என்ன, இவள் உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டியது என்ன, இவளை நான் எனக்கு மனைவியாக்கி கொண்டிருப்பேனே, இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். நல்ல கவனிங்களேன். இவளை என்னுடைய மனைவியாக்கி கொண்டிருப்பேனே. அவன் என்ன நினச்சிருப்பான், ஆபிரகாம் வந்து கர்த்தர் இருக்கும்போது உன்னால் அதை செஞ்சிட முடியுமா, அந்த தைரியம் எனக்குள்ளே இருக்குது. கர்த்தர் இருக்கும்போது என்னை அழைத்து கொண்ட தேவன் இருக்கார் இல்லையா, அவர் இருக்கும்போது உன்னால் இதை செய்ய முடியுமா, என் ஆண்டவர் இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த தைரியத்தோடு தான் அவன் இருக்கிறான். அப்போ உடனே பாருங்கள் என்ன நடக்குதுன்னா, இந்த வேலையில் அப்படி சொன்ன உடனே பாருங்கள் சொல்கிறான், இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். பார்வோன் அவளை குறித்து தன் மனுஷனுக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். நல்ல கவனிங்க. இப்போ 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆதியாகமம் 12:1 இவன் ரொம்ப ஏழை. ஆனால் 12ஆம் அதிகாரத்தினுடைய முடிவில் இவன் மகா பெரிய ஒரு ஐஸ்வர்யவான். அப்போ வந்து இவன் மனைவி அங்கே போயிட்டாங்க, அதனால இவன் பணக்காரன் ஆனான்னு சொல்லி சிலர் சொல்கிறது உண்டு. அப்படி இல்லை, அது கிடையாது. அங்கே என்ன நடந்துச்சுன்னா, இவன் உயிருக்கு பயந்துட்டான். ஆனாலும் கடவுள் ஆண்டவர் என்னை அழைத்து வந்த தேவன் இதில் வந்து நிச்சயமாக என்னை காப்பார், என்னை என் மனைவியும் காத்து கொள்வார் என்ற அந்த தைரியம், அந்த விசுவாசம் அவனை அப்படி நடந்து கொள்ளும்படி செய்தது. அவனுக்கு இன்னொரு ஒரு பயம் என்னென்னா, என் உயிர் போச்சுன்னா என்னன்ற ஒரு பயம். அந்த விஷயத்தில் அவன் வந்து கர்த்தரை இன்னும் கொஞ்சம் நம்பி இருந்திருக்க வேண்டும். ஆனாலும் அந்த மனுஷனை கண்டு பயப்படுறான், அவனால் ஒன்றும் செய்ய முடியல. ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணுறாருங்க, எகிப்து ராஜாவையும் அவனுடைய குடும்பத்தாரையும் மகாவாதைகளால் பாதித்தார். அதனால் என்னாச்சுன்னா, அவனுடைய மனைவியை அவனால் தொடக்கூட முடியலை. அது மட்டும் இல்லாமல் அந்த வேலையிலே ஆபிரகாம் எப்படி நடந்து கொண்டான்ற விஷயம் ரொம்ப முக்கியம். அவன் உடனே போய் ஜோமன்னா சபிச்சான், உன்னை துன்பப்படுத்துகிறான், ஒருத்தர் மனைவியை எடுத்துகிட்டு போகிறாங்க, இவன் வாயை மூடிட்டு இருக்கானா எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, அது ரொம்ப கஷ்டம். ஆனால் எந்த சாபத்தையும் கொடுக்கல, எந்த விதமான காரியத்தை அவன் சபிக்கிறதோ எதுவுமோ இல்லை தனிப்பட்ட கூட்டு போன பிறகு ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரை நீங்கள் தானே கூட்டு வந்தீங்க, நீங்கள் தானே அழைச்சிட்டு வந்தீங்க, என் மனைவி இப்படி ஆகி போச்சே, இதுக்கு என்ன பண்ணுறேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் ஒன்றும் முறுமுறுக்கலை, சண்டை போடலை, எதுவுமே பண்ணலைங்க. எந்த காரியத்தையும் செய்யலை, அவன் பாட்டுக்கு இருக்கான். ஆனால் ஆண்டவர் அவனுடைய சார்பாக இருந்து அந்த எகிப்து மக்களை
எகிப்து ராஜாவுடைய குடும்பத்தை மகாவாதிகளால் வாதித்து அந்த இடத்துல தேவன் ஒரு நீதியையும் நியாயத்தையும் நிலைநிறுத்துகிறார். நம்ம ஊரில் கூட இப்போல்லாம் ரொம்ப பேர் என்ன பண்ணுறேன்னா, பணம் வச்சுக்கிட்டு அதை வச்சுட்டு அந்த அவங்க மனைவி இவங்க மனைவி எடுத்துக்கிட்டு ரொம்ப தைரியமாக அலையிறது பாருங்கள். கத்தருக்கார் பார்த்தீங்களா, இவெல்லாம் என்ன நினைக்கிறான்னா, நம்மகிட்ட அது இருக்குது, இந்த வசதி இருக்குது, அந்த வசதி இருக்குது, நம்மள இந்த கடவுள்லாம் நம்மகிட்டலாம் ஒரு சிலாலாம் சொல்கிறான் பாருங்கள். கடவுள் இருக்காராங்க, கடவுள் அவர் எப்படிங்க நீதி செய்வாராங்க? இதெல்லாம் இப்படி அநியாயம் நடக்குதே. இந்த ராஜாவுக்கு மாதிரி ஒரு நாளைக்கு போட்டாருன்னு வச்சுங்க, அப்போ தான் அவனுக்கு கலங்கும் இல்லையா? அப்போ தேவன் வந்து நீதி உள்ள தேவன். அவர் ஏன் அப்படி செய்து கொண்டாருன்னா, அந்த நாட்கள் ராஜாக்கள் அப்படி அடுத்தவருடைய மனைவியை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு ஆண்டவர், நீ எவ்வளோ நாளைக்குமே செய்வ, உனக்கு நான் ஒரு நீதி செய்கிறேன். ஏன்னா ஒரு பலமான ஒரு ஆளை கொண்டு வந்து நீதி செய்வது கடவுளுக்கு வந்து அது பெரிய விஷயம் இல்லை. பலவீனமான ஒரு ஆபிரகாமை அந்த இடத்துல கொண்டு போய் ஒரு நீதியை செய்கிறார். எப்படி செஞ்சார் அப்படின்னா, ஒன்று இவன் செய்யலை, இவனுக்கு பதிலாக அவரே செஞ்சார். அப்போ என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல தேவன் தம்முடைய நீதியையும் நியாயத்தையும் நிலைநாட்டுகிறது மட்டுமல்லாமல், இந்த ஆபிரகாம் என்ன பண்ணுறான்னா, அந்த எகிப்து ராஜா தனக்கு துன்பங்களை பிரச்சனையை கொடுத்தாலும் கூட அவனுக்கு விரோதமாய் ஒரு வார்த்தையை கூட செய்யலை. அதுதான் அவனுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய வெற்றி காரணம். அப்போ இன்றைக்கும் கூட தேவனுடைய பிள்ளைகளே, நாம் என்ன செய்யணும்னா, நம்ம ஒருவேளை யாராவது நம்ம துன்பப்படுத்தினா கூட அவங்கள சபிக்கிறதெல்லாம் விட்டுட்டு, கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஆசீர்வதிக்க ஆரம்பித்தாவே அப்படிப்பட்ட மக்கள் நம்முடைய சார்பாக வருவார்கள். நம்மளை கண்டு பயப்படத்தக்க அளவுக்கு தேவன் அவர்களை மாற்றுவார். ஒரு தேவ அன்புள்ள மனுஷன் எதுக்கெடுத்தாலும் யாரையும் சபிச்சுக்கிட்டு விரோதமாக பேசிக்கிட்டு ஒரு மாதிரி இப்படி இருக்கிறது வந்து அது தேவ மனுஷர்களுக்கென்று ஒரு அடையாளம் அல்ல. அப்போ என்ன பண்ணணும், இன்னைக்கு நமக்கு பிரச்சனையே ஒரு சிலர் கொடுத்தாலும், நமக்கு விரோதமாக சிலர் வந்தாலும், அப்படிப்பட்ட மனுஷர்களுக்காக ஆசீர்வதித்து ஜெபிக்கும் போது, அப்படிப்பட்ட மக்களை ஆசீர்வதிக்கும் போது கண்டிப்பாக நமக்கு யாரும் தீமை செய்தாலும் கூட அதை தேவன் நன்மையாக மாற்றுவார். அல்ல பாருங்க, இவன் மனைவி தான் எடுத்துகிட்டு போனா, ஆனால் நான் நினைக்கிறேன் கர்த்தர் அவன் செஞ்ச தீமை நிமித்தம் அதை அப்படியே நன்மையாக மாற்றி இவனை ஒரே நாளில் ஒரு பெரிய பணக்காரராக மாற்றிட்டார் ஆண்டவர். 13:2 அங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஆபிரகாமுக்கு மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னும் ஆஸ்தியிலையும் உடைய சீமானாக இருந்தான். பார்த்தீங்களா, சபிக்காம மற்றவங்களை நேசிக்கக்கூடிய, மற்றவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு மனுஷன் மேலே கர்த்தர் எப்போதுமே தம்முடைய தயவை வைக்கிறார். அப்படிப்பட்ட மனுஷர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அப்போ இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒரு தேவன்பிலே நடக்கும்போது மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமே தவிர சபிக்கும்படி வாயை திறக்கக்கூடாது. வேதத்தில் பாருங்கள் சொல்லப்பட்டிருக்கு, ஒரே ஊற்றிலிருந்து என்னது 2 விதமான தண்ணீர் வருமோ, தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீர் வருமோ அப்படின்னு சொல்லி யாக்கோபு சொல்கிறார். அப்படின்னு என்ன சொல்கிறாருன்னா, ஒரே வாயிலிருந்து நல்ல கவனிங்க, நல்ல தண்ணி ஒரு இடத்துல இருக்குது, இன்னொரு இடத்துல கசப்பான தண்ணி இருக்குன்னு வச்சுங்க. ரெண்டையும் நீங்கள் ஒரே பொருள்லேருந்து எடுக்கணும்னா முடியாது. ஏன்னா ஒன்று நல்ல தண்ணி வரும், இல்லைன்னா கசப்பான தண்ணி தான் வரும் இல்லையா? அது மாதிரி தான் வாயில் சொல்கிறாரு, வாயை பற்றி சொல்கிறாரு, உங்களுடைய வாய் கூட அப்படி தான், உங்களுடைய இருதயம் கூட அப்படி தான். இங்கே தித்திப்பான தண்ணி தான் வரணுமே தவிர கசப்பான சாபமான அழிவுக்கு எதுவான வார்த்தைகள் வரக்கூடாது. நீங்கள் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்று இங்கே போதிக்கிறதை நாம் பார்க்க முடியும் பவுல். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வசனத்துக்கு போவோம். இப்போ உங்களை என்னது துன்பப்படுத்துவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியது அன்றி சபிக்காதீர்கள். இதை பார்த்துருக்குறோம். ஆபிரகாம் எப்படி நடந்து கொண்டான்னு 2வது வசனத்துக்கு போகலாம். சரியா? இன்னொரு வசனம் எடுங்க. ரோமர்கள் 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தில் அடுத்த வசனத்துக்கு போகலாம். 15வது வசனம், சந்தோஷப்படுறவர்கள் கூட சந்தோஷப்படுங்கள், அழுகுறவர்களோட கூட அழுங்கள். நல்ல குணி. இதில் எது ரொம்ப கஷ்டமான விஷயம் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னா, அழுகிறது ரொம்ப பேர் சொல்கிறாங்க அழுகிறதாங்க ரொம்ப கஷ்டம். இல்லை, அழுகிறது ரொம்ப ஈஸி. அவர் ஆண்டோடைய வசனமே என்ன சொல்கிறதுன்னா, என்னது, சந்தோஷப்படுறவர்களோட சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களோட என்ன செய்யுங்க, அழுங்கள். அப்போ அழுகிறது ரொம்ப ஈஸி தான். போனோன்னா அவங்கள நின்னோடனே கண்ணீர் தானாகவே வந்துடும். ஏன்னா மக்கள் நீங்கள் அழுகலைன்னா கூட அவங்கள பார்த்தோன்னே உங்களை அழுக வச்சுருவாங்க, அந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க. இப்போ எப்படிலாம் வந்து பாருங்கள், வந்து அந்த துக்கத்தெல்லாம் இது பண்ணுறாங்க பாருங்கள். அப்போ துக்கப்படுற அந்த மாதிரி என்னது அங்கே சொல்லப்படுது, அழுகிறவங்கள கூட அழுகுன்றது ரொம்ப ஈஸி, அழுதுடலாம் ஒரு மாதிரி அவங்களோட சேர்ந்தான். ஆனால் சந்தோஷப்படுறவங்களோட சந்தோஷப்படுங்கன்றது ரொம்ப பெரிய விஷயம் தெரியுமா? அது ஒருத்தர் நல்ல ஒரு இடம் வாங்கிட்டாரு, நல்ல ஒரு வீடு கட்டிட்டாரு, அதெல்லாம் வாங்கி போடுறீங்கன்னா சில ஆள்லாம் வருவாங்க பாருங்கள் இவங்கெல்லாம் இருந்ததுக்கு இவ்வளோ பெரிய வீடா, இத்தனை சோபாவா, நம்ம வீட்டில் ஒரு சேர் இருக்கா, எத்தனை 1000 கொடுத்து சோபா வாங்கி போட்டிருக்காங்க அப்படின்னு சிரிப்பை மட்டும் கேட்டுங்க. சிரிப்பு மட்டும் 32 பழம் தெரியுமா சிரிக்கிறது. அப்படி பார்த்துட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்குங்க
ஆனால் உள்ள பூரா இப்படி வேகிறது அப்படியே கிடந்து. அந்த மாதிரி சில ஆட்கள் பாருங்கள், இவங்கெல்லாம் வந்து சந்தோஷப்படுவாங்க, ஆனால் சந்தோஷப்பட மாட்டாங்க. இன்றைக்கி பைபிளில் இருந்து ஒரு பதிவை உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஏன்னா 2 கூட்டமான மக்கள் வேதத்தில் இருந்து நான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஆண்டவரே பாருங்கள் ரொம்ப நல்லவர். நம்ம ஆண்டவரை எப்பயுமே சந்தோஷப்படுறத விட சந்தோஷப்படுகிற தேவன். ஆனால் அநேக நேரங்களில் நீங்கள் பார்க்கும்போது அநேக மக்கள் சந்தோஷப்படுவது இல்லை. ஏன் சந்தோஷப்பட மாட்டாங்க? சந்தோஷப்படலாம் பொறாமைகளும் போட்டியும் வெறுப்பும் கசப்பும் தேவையெல்லாம் உணர்வுகளும் இருக்கிறதுனால தான் அவங்களால என்ன பண்ண முடியலங்க, மற்றவங்க நல்லா இருக்கிறத அவங்க வந்து ஏற்றுக்கொள்றதில்ல. யாரோ ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, ஒரு பவுன் நகை வாங்கிட்டாங்க, இல்லை ஏதோ ஒரு சின்ன ஒரு தோடு வாங்கி மாட்டிட்டாங்க. சிலர் சொல்லுவாங்க பாருங்கள், அது என்ன பளபளன்னு தொங்குதுன்னு சொன்ன உடனே மாட்டதான் கலத்தி போட்டலான்றவங்க பேசுவாங்க அவங்க. ஏன்? அந்த அளவுக்கு உள்ளுக்குடைய பொறாமைகளும் கசப்புகளும் மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்ற அந்த ஒரு எரிச்சல்களையும் பிசாசு இந்த நாட்களில் மக்கள் மத்தியில் விதைக்கிறார். அப்போ இது வந்து இந்த மாதிரி மக்கள் வேதத்தில் இருக்காங்களா? இருக்காங்கன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இன்றைக்கி பார்ப்போம். எடுங்க லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போகலாம். எடுங்க லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். சரி, அந்த இளையகுமாரனுடைய கதை. இளையகுமாரனுடைய கதையில் வந்து இன்றைக்கி ஒரு வித்தியாசமான கோணத்தில் அதில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா பாருங்கள், அந்த சம்பவமே ஒருத்தர் 11ஆம் வசனத்திலேருந்து அவன் வர்றான். பின்னும் அவர் சொன்னது, ஒரு உண்மை மனுஷருக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்கள் இளையவன் தகப்பனை நோக்கி, பரத்துக்கு தகப்பனை ஆசிலே எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆசையை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரதேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆசையை அழித்து போட்டான். அவன் எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளிலே ஒருவனிடத்திலே போய் ஓட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பண்டிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பண்டிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான். ஒருவரும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனுடைய ஊழியக்காரர்கள் எத்தனை பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேனே. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் மூக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேலும் உடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனத்திற்கு வந்தான். அவன் தூரத்தை வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனை, பரத்துக்கு விரோதமாகவும் மூக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் இவன் கால்களுக்கு பாதரட்சியும் போடுங்கள். கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாக இருப்போம். என் குமாரனாய் இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். நல்ல நீங்கள் அடுத்த வசனத்துக்கு வரலாம். அவனுடைய மூத்த குமாரன் வயலிலிருந்து அவன் திரும்ப வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீதவாத்தியும் நனக்கழிப்பையும் கேட்டு ஊழியக்காரர்கள் ஒருவரை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். நல்ல கவனிய, 2 விதமான மக்களை அங்கே பார்க்குறோம். ஒன்று வந்து தகப்பன் வந்து அந்த இளையகுமாரனுடைய விஷயத்தை பார்க்கும்போது போய் தூரதேசத்துக்கு போய் பண்டிகைகள்கிட்ட பாருங்கள் எல்லாத்தையும் விற்று செலவழித்து எல்லாத்தையும் அழிப்பு போட்டான். கடைசி இவன் என்ன பண்ணுறான், பஞ்சம் வந்துச்சு, பண்ணி வச்சிருக்காள்கிட்ட போய் வேலைக்கு சேர்ந்தான். அங்கே போய் பண்ணி கொடுக்குற சாப்பாடு கூட அவனுக்கு கிடைக்கல. உடனே அவனுக்குள்ள ஒரு புத்தி வருது. புத்தி தெளிந்து என்ன பண்ணுறான், என் தகப்பன்ட்ட நான் போகிறேன், பரத்துக்கு விரோதமானா பரலோகத்தின் தேவனுக்கு விரோதமாகவும் என் தகப்பனுக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்து விட்டேன். இனிமேலும் உடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று நான் சொல்லி எங்கள் அப்பாட்ட எப்படியாவது மன்னிப்பு கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். உடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன், மகனேன்னு கூட சொல்ல வேணாம் அப்படின்னு போகிறான். போனபோது அப்பா தூரத்திலேயே பார்க்குறாரு. அவனை பார்த்துட்டு இறங்கி போய் அவனை கட்டி பிடிச்சி முத்தம் செய்து அவனை கொண்டு வந்து செய்கிறாரு. அவனுக்கு அவனை குளிப்பாட்டி அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை வந்து போட்டு விட்டு அவனுக்கு நல்ல விலையுயர்ந்த செருப்பெல்லாம் போட்டுட்டு விலையுயர்ந்த மோதிரங்கள்லாம் போட்டு விட்டுருக்கான். அப்பா வந்து நல்லா போட்டிருக்காரு, விலையுயர்ந்த மோதிரத்தெல்லாம் போட்டு விட்டார். போட்டுட்டு கொளுத்த கன்றை இவனுக்கு கொண்டு வந்து என்ன செய்யுங்க, அடிங்க அப்படின்னு சொல்லிட்டார். கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடிங்கன்னு சொன்ன உடனே அடித்து வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அங்கே வந்து ஒரு பெரிய விழாவே நடக்குது. வந்துட்டானோன்னா பெரிய விழாவே நடந்துட்டுருக்கு. அப்போ நடந்தவனை கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து என்னவாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். ஏன்னா
காணாமற் போனவன் வந்து திரும்பி வந்து அப்பாவோட வந்து சேர்ந்துட்டான். ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். இன்றைக்கி இருக்கிற மாதிரி பாருங்கள், இன்றைக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு. இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் காணாமல் போயிட்டாருன்னு வச்சுங்க, கண்டுபிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. என்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, செல்ஃபோனை வச்சு எனக்கு கண்டுபிடிக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு போலீஸ் அதிகாரியோடு நான் பேசிகிட்டு இருந்தேன். அவர் சொல்கிறாரு, ஒருத்தர் காணாமல் போயிட்டாங்கன்னா உடனே இவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க, இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டரு, இந்த சரௌண்டிங்கில் தான் இருக்காங்க, இந்த ஊரில் இருக்கிறாங்க, இந்த இடத்துல போனால் கொண்டு வந்துடலான்ற அளவுக்கு இன்றைக்கி வந்து விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. கவனிங்க கொஞ்சம். அப்போ கரெக்டாக போய் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த செல்ஃபோன் சிக்னலை வச்சு கண்டுபிடிச்சி கொண்டு வந்துடுறாங்க. இப்போல்லாம் வந்து அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருடைய ஃபோன் எவ்வளோ நேரம் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, எத்தனை முறை ஒரு நாளைக்கு இவர்கிட்ட வந்து கால் போயிருக்கு அப்படின்னு சொல்லி அதை வச்சு வந்து இவருக்கு அந்த ஆளுக்கு குறிப்பிட்ட என்ன உறவு இருக்குது அப்படின்றலாம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இன்னைக்கு நிறையா வந்து டிபார்ட்மெண்ட்டு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு பயங்கரமாக பண்ணுறாங்க. அன்றைக்கி நான் பேசிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். அப்போ இன்றைக்கி ஒருத்தர் காணாமல் போய் கொண்டு வர்றதுன்றது வந்து ரொம்ப ஈஸி தான். ஆனால் இவன் காணாமற் போனான், என்னது காணாமல் போனவே இப்போ திரும்ப வந்திருக்கான்றது வந்து பெரிய விஷயம். ஏன், இவர் நிறைய ஆட்கள்கிட்ட காசை கொடுத்து அனுப்பி அவனை கொண்டு வாங்கன்னு சொன்னால் கூட கொண்டு வர முடியாது. ஏன்னா அவன் எங்கே போயிட்டான். அந்த அளவுக்கு கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலை தான் அந்த நாட்கள் இருந்துச்சு. ஆனால் இப்போ அவன் என்ன பண்ணுறான், மனம் திரும்பி அப்பாவை தேடி வந்துட்டான். வந்த உடனே பாருங்கள், அங்கெல்லாம் நல்ல ஒரு கொளுத்த கண்டரை அடித்து என்ன பண்ணுறாங்க, பிரியாணியெல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு நல்ல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டெல்லாம் வச்சு வாசித்து ஒரு பெரிய விழாவே கொண்டாடிட்டு இருக்காங்க. கொண்டாடிட்டு இருக்கும்போது அங்கே கூடிய அப்பாவும் அவருடைய வேலைக்காரர்களும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்போ பாருங்கள் 15ஆம் அதிகாரத்தில் இன்னும் அவருடைய கண்டினியூ வாசிப்போம். 15-25 வசனத்தில், அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீதவாக்கியத்தையும் நடனக்கழிப்பையும் கேட்டு ஊழியக்காரர்கள் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். நல்ல கவனிங்களேன். அதாவது சந்தோஷப்படுறவர்கள் கூட சந்தோஷப்படணும், ஆனால் சந்தோஷப்படாத ஒரு ஆளை பார்க்குறேன் இந்த இடத்துல. யார் அப்படின்னா மூத்த குமாரன். நல்ல கவனிங்க, அவருடைய தகப்பனும் அங்கே இருக்கக்கூடிய வேலைக்காரர்களும் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் யார் சந்தோஷப்படலைங்க, கூட பிறந்த அண்ணனால் சந்தோஷப்பட முடியலை. ஏன், நல்ல கவனிங்க, அங்கே பாருங்கள். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடினால் அவருக்காக கொளுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாது இருந்தான். தகப்பனை வெளியே வந்து அவனை வருத்தி அழைத்தான். நல்ல கவனிங்களேன். அடுத்து பாருங்கள். அவன் தகப்பனுக்கு பிரயுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடு கூட நான் சந்தோஷமாக இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி, அதாவது எனது கொடுக்கவில்லைன்ட்டான். நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நீங்கள் என்னமா பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறான். இவன் என்ன சொல்கிறான், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் என்ன சொல்கிறான்னா, ஆட்டுக்குட்டின்றது வந்து நல்ல ரேட் வாஸ். அவங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு விலகிறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா அந்த பகுதியில் போகிறனால ஒரு ஆடோடைய விலை எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு 5000 ரூபாயிலேருந்து ஒரு 7-8 ரூபா வரைக்கும் ஒரு ஆடுடைய விலை இருக்கும். அவ்வளோதானே இருக்கும் ஒரு ஆடுடைய விலை. ஒரு மாடுடைய விலை எவ்வளோ இருக்கும் நீங்கள் அப்படி கொஞ்சம் யோசிப்போம். ஒரு மாடுடைய விலை எவ்வளோ இருக்கும்? 45,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபா வரைக்கும் இருக்கும். 45,000 ரூபா வரைக்கும், இல்லை 40 to 50,000 ரூபா வரைக்கும் இருக்கும். இவன் சொன்ன விஷயம், இந்த மூத்த குமாரன் சொன்ன விஷயம் என்ன சொல்கிறான்னா, அதாவது ஒரு 7,000 ரூபா ஆடு கூட என்னால் நீங்கள் எனக்கு அடிக்கலை, ஆனால் அவனுக்கு 50,000 ரூபாய்க்கு மாடு அடிச்சிருக்கீங்க. எப்படி சொல்கிறான்? அவங்க ஊரில் மாட்டு பிரியாணிக்கு ரொம்ப ஃபேமஸ் போல். ஆனால் இவன் என்ன சொல்கிறான், ஒரு ஆட்டை கூட கொடுக்கல, ஆனால் அவனுக்கு நீர் ஒரு பெரிய மாட்டையே அடிச்சு ஊரே கூப்பிட்டு விருந்தடிச்சு வச்சு போட்டீங்களே அப்படின்னு பேசுகிறான். பேசின உடனே அப்பா சொல்கிறாரு, நல்ல கவனிங்களேன், அங்கே வந்து அப்பா சொல்கிறாரு, அப்பொழுது அவன் பாருங்க சொல்கிறான் பாருங்க 30ஆம் வசனத்தில், அதில் 20ஆம் வசனம், அவன் தகப்பனுக்கு பிரயுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் நமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உடைய கற்பனை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடைய நான் சந்தோஷமாக இருக்கும்படி நீ ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. என்ன பிரச்சனைனா, ஏன் அவனுக்கு சந்தோஷம் வரலைன்னா, சில நேரங்களில் கடவுள் இவங்களை மட்டும் ஆசீர்வதிக்கிறாரே, ஆண்டவர் இவங்களை மட்டும் ஆசீர்வதிக்கிறார், அவங்கள மட்டும் ஆசீர்வதிக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கிறாள்ன்ற அந்த ஒரு வெறுப்பு, கசப்பு, இவைகள் தான் அவங்களை சந்தோஷப்பட விடாதபடி தடை செய்கிறது. ஆனால் இன்றைக்கி நாம் என்ன எப்படி இருக்குன்னா பாருங்கள், சந்தோஷப்படுறவர்களுடைய சந்தோஷப்பட வேண்டும். அந்த அப்பாவும்
அங்கே கூடிய வேலைக்காரர்களும் சந்தோஷப்பட்டது போல நாமும் சந்தோஷப்படக்கூடிய மக்களாக இருக்கணும். ஆனால் மூத்த குமாரன் என்ன பண்ணான் பாருங்க, அவன் சொல்கிறான், வேசிகளத்திலே உங்களுடைய ஆசையை அழித்து போட்ட உங்களுடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொளுத்த கன்றை இவனுக்கு என்னது அடிப்பித்தீரே என்றான். வேசிகளத்தை உங்களுடைய பணத்தெல்லாம் ஒன்றுலாம் அழிச்சு போட்டான். அவனுக்கு கொளுத்த கன்று அடிச்சிங்க இல்லையா அப்படின்னு அந்த கோபத்தினாலேயே இவர்களோடு சந்தோஷப்படாமல் அவன் என்ன பண்ணுறாங்க, ஒதுங்கி நிற்கிறான். அதுதான் அவர் சொல்கிறாரு, சந்தோஷப்படுறது கூட சந்தோஷப்படுங்கள். அப்போ சந்தோஷப்படுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறான் பார்த்தீங்களா? கூட பிறந்த சகோதரன் வந்து திரும்பி வந்திருக்கான், அவன் கூட அவனால் சந்தோஷப்பட முடியல. ஏன்? அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய அந்த கோபமும் கசப்பும், இதுதான் அது காரணம். அப்போ இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் ஒருவரை சந்தோஷப்படுறாங்களா? அவங்களோடு கூட சந்தோஷப்படும்படி நாம் தேவ அன்பினாலே நிறையப்பட்டிருக்கும் போது தான் மற்றவங்க நல்லா இருக்கும்போது, மற்றவங்க ஆசிரியக்கப்படும் போது, அவங்க நல்லா ஒரு முன்னேறும் போது நாம் சந்தோஷப்படக்கூடிய மக்களாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அதற்கு தகப்பன், மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. என்ன சொல்கிறாரு? அப்பா மகனே நீ என் கூட எப்பயுமே இருக்க, என்னுடையதெல்லாம் யாருடையது? உன்னுடையதான், நீ எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்றார். அடுத்து சொல்கிறாரு, உன் சகோதரனாகிய இவன் மரித்தான். என்ன ஆகிட்டான்? என்னுடைய உறவை விட்டு, உன்னுடைய உறவை விட்டு, நம்முடைய சொந்த பந்தங்களுடைய உறவை விட்டு, இந்த ஊருடைய உறவை விட்டு எங்கேயோ ஒரு தேசத்துக்கு போயிட்டான். அவன் மரித்து போனான். ஆனால் இப்பொழுது பாருங்கள், அவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். இப்போ வந்ததுனால உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாரு, காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். காணாமற் போனான், காணப்பட்டான்ற பெரிய விஷயம். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலங்களில் 2000 வருஷத்துக்கு முன்னால் கர்த்தர் சொல்கிறார் இந்த விஷயத்தை. அப்படின்னா அன்னைக்கு காணாமல் போய் ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயங்க இல்லையா? அப்போ உடனே சொல்கிறார், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான், என் மகன் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு என்ன செய்வோம்? மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே. எப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா? அப்போ அவர் அதைத்தான் சொல்கிறாரு ரோமரில், சந்தோஷப்படுறவர்கள் கூட சந்தோஷப்படுங்கள். ஒரு மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வராரு, சபைக்கு வராரு, ஒருவேளை நல்ல ஒரு இடத்த வாங்குறாங்க, ஒரு வீடை கட்டுறாங்க, இல்லை எதையோ ஒன்று செய்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவருடைய பிள்ளைய அப்படிப்பட்ட மக்களோட சந்தோஷப்படுவோம். என்னது சந்தோஷப்படுறது கூட சந்தோஷப்படுவோம். எப்படின்னா தகப்பனை போலவும் அந்த வேலைக்காரர்களை போலவும் இந்த நாட்களிலே சந்தோஷப்படக்கூடிய மக்களாக நாம் இருக்கும்போது அந்த தேவ அன்பை மற்றவர்கள் மத்தியில் நாம் காண்பிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். தேவ அன்பிலே நாம் வாழும்போது மற்றவர்களுக்கு நாம் ஒரு மாதிரியாக வாழுகிறோம். அது மட்டும் இல்லாமல் மற்றவர்கள் இந்த ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக அமையும். அப்போ என்ன பண்ணால், மற்றவங்க சந்தோஷப்படுறாங்களா, நம்மளும் சந்தோஷப்படுவோம். ஒருவேளை மற்றவங்க துக்கப்படுறாங்களா, அவங்களோட சேர்ந்து நாமும் துக்கத்தில் கலந்து கொள்கிற எந்த ஒரு தவறும் இல்லை. ஏன்னா அப்படி இருக்கும்போது தான் தேவ அன்பை மக்கள் மத்தியிலே நாம் காண்பிக்கிறோம். அந்த தேவனுடைய அன்பை நாம் பிரதிபலிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே ஸ்தோத்திரிக்கிற நாளிலே கர்த்தாவே சந்தோஷப்படுறவர்களுடைய சந்தோஷப்படும்படியாக இந்த நாட்களை எங்கள் ஒருவருக்கு உதவி செய்வீராக. ஆமாண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய தேவ அன்பினாலே நிரப்புவீராக. சொன்னீரே, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை வைக்கப்படுதான்னு சொன்னீரே, நம்முடைய தேவ அன்பினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைத்தபடியால் ஆசீர்வதித்தபடியால் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவருடைய எல்லா தேவையை சந்தியும், ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். இயேசு ராஜாவுக்கு ஜெய். இயேசு ராஜாவுக்கு ஜெய். இயேசு ராஜாவுக்கு ஜெய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.